Hi friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பர்பான beginner friendly bridal look தான் வந்து பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல சில பேருக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண முடியாம போலாம் இல்ல புக் பண்றதுக்கு பயமாவும் இருக்கலாம். சோ இந்த ஒரு மேக்கப் வீடியோ வந்து அந்த மாதிரி beginnersக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எப்படி பண்றதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் 40 கேரமல். என்னோட ஸ்கின் ஷேட் தான் இது. நான் லைட்டர் ஷேட்க்கு வந்து போகல. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் வந்து ஃபுல்லாக நீங்கள் அந்த கன்சீலர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணி நம்ம இது பண்ணால் தான் ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ளே வந்து அழகாக செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் க்ரீஸ் லைன்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து இல்லாத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மேக்கப் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிகினர்ஸ் எப்போவுமே வந்து ஐ மேக்கப்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஐ மேக்கப்பில் ஏதாவது தப்பு வந்தால் கூட நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து பேஸ் மேக்கப் முடிச்சுட்டு ஐக்கு போகும்போது அப்போ தப்பு பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணால் பேஸ் மேக்கப்பும் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஐ மேக்கப் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கன்சீலரை வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஐலிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் க்ரீஸ் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக லூஸ் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கணும். நான் வந்து மேபிளின் ஃபிட் மீயோட லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி கன்சீலர் யூஸ் பண்ணும்போது இன்னர் கார்னரை வந்து மறந்துடாதீங்க. அங்கேயும் வந்து நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். பாய்சன் அப்படின்ற இந்த க்ரீன் ஷேடும் அப்புறமா இந்த அப்பர் ஹேண்ட் அப்படின்ற இந்த ப்ரௌன் ஷேடு தான் வந்து நம்மளுடைய ஐ லுக்கு இந்த ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரம் ரெவல்யூஷன் ப்ரோ. இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐ ஷேடோவுக்கு அந்த க்ரீன் கலருக்கு நான் ட்ரான்சிஷன் கலராக வந்து மேலே அப்ளை பண்ணுறேன். அப்படின்னா ஐலிட்டில் அப்ளை பண்ணக்கூடாது, க்ரீஸில் வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போவுமே வந்து ட்ரான்சிஷன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐலிட்டில் அப்ளை பண்ணக்கூடிய கலருக்கு அதே சேம் ஃபேமிலி கலரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணால் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபினிஷிங் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கே வந்து புரியும். பிகினர்ஸ்னால் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கலர் பிக் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய எடுத்துட்டிங்கன்னா அப்புறமா ரொம்ப ஓவரான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஐ லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் அப்படின்ற க்ரீன் கலர் வந்து நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேடை நான் எக்ஸாக்டாக அந்த ஐ லிட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். க்ரீஸ்க்கு வந்து நான் போகவே இல்லை. இப்போ ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணால் அதே ப்ரஷ் எடுத்து நான் ஒரு வாட்டி நான் கொஞ்சம் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த க்ரீனுக்கும் ப்ரௌனுக்கும் இடையில வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட 32 கலர் ஃபாரெவர் ஐ கலர் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த கிளிட்ரியான இந்த க்ரீன் ஷேட் எடுத்து நான் இந்த லிட்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷேடுக்கு மேலே நான் இந்த கிளிட்ரி க்ரீனுக்கு வந்து நான் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கிளிட்ரி ஷேட்ஸ்க்கு வந்து நான் ஃபிங்கர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் நிறைய கலர் பே ஆஃப் வந்து நமக்கு இருக்கும். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 32 கலர் ஐஷேடோ பேலட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் என்னோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான பட் ஆனால் சூப்பரான ஷிம்மரியான ஷேட்ஸ் இருக்க ஒரு குவாலிட்டியான பேலட் இது. ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ குயிக்காக நம்ம இந்தாயும் முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ண ப்ரஷ் எடுத்து நான் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஷேடுக்கு இடையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தனித்தனியாக தெரியாமல் ஒரு ஃபியூஸ்ட் லுக் கொடுக்கறதுக்காக நான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப்புக்கு போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர். நான் லாக்மியோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஈவன் அவுட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கேன்வாஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் நீங்கள் விட்டுருங்க. அப்போ தான் ப்ரைமர் வந்து ஃபேஸில் செட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, நமக்கு கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் ஆக்னி ஸ்கார்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு நீங்கள் லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடக்ட்டை ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் ஏதாவது உங்கள் கையிலையோ இல்லை ஏதாவது அந்த பேன்லேயோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அதை வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். ஆரஞ்சியாக ரொம்ப தெரியக்கூடாது, அது ஒரு நல்ல பிளெண்டாக இருக்கணும். ஸோ நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த ஸ்பாட்ஸை வந்து ஆரஞ்ச் கரெக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க்னஸை வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் இதுக்கு மேலே போடும்போது நமக்கு ஈவனாக இருக்கும். சப்போஸ் நம்ம இதை கரெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபவுண்டேஷன் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் கிட்டலாம் ஒரு மாதிரி ஆஷியாக கிரேவாக வந்து மாறிடும். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கலர் கரெக்ஷன் வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நான் வந்து L.A.Girlோட ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து ஆரஞ்ச். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ கலர் இருந்துச்சு, இப்போ நான் பிளெண்ட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். அண்ட் இதுக்கு வந்து நான் Colorbarோட 24 hours ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்கப் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பர்டிகுலராக ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயம் கரெக்டாக செட் பண்ணோன்னா மேக்கப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் மேலே இருக்க கடை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனையும் பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக தான் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்து எப்போவுமே அப்ளை பண்ணும்போது நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஓவர் ஆகிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டர் மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது நல்லா இந்த மாதிரி டேப் மோஷனில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அது மேலே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அப்போ தான் செட் ஆகும். அதை விட்டு நீங்கள் இழுத்தீங்க ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா ஆரஞ்சும் அந்த ஃபவுண்டேஷனும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆரஞ்சாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பிரைட்ஸ் உங்கள் மேக்கப்பை நீங்களே பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அன்றைக்கி டேயில் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் மேக்கப்பை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீலர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண இல்லையா கண்ணுக்கு, அதே கன்சீலர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் நான் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணும் அந்த இடத்துலலாம் வந்து மறுபடியும் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நான் ஒரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கம்ப்ளீட்டாக என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கூட தெரியல, கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ கண்ணுக்கு வந்து நான் யூஸ் பண்ணலையா Maybelline Fit Me லூஸ் பவுடர், அதே தான் நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்குமோ அந்த இடத்துலலாம் மெயினாக வந்து நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ்ஷை வச்சு ஃபோர்ஸாக தேய்க்கல, அப்படியே செட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் பவுடர் வந்து ஸ்கின்குள்ளே போய் செட் ஆகி அந்த போர்ஸ்லலாம் செட் ஆகி உங்களுக்கு ஆயில் செக்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணும். அண்ட் ஃபவுண்டேஷனும் வந்து லாஸ்டிங்காக இருக்கும், கேக்கியாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஃபவுண்டேஷன் மேலே காம்பேக்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ஃபவுண்டேஷன் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கேக்கி லுக் இருக்கும். ஸோ காம்பேக்ட் பதிலாக லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி எப்போவுமே ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபேஸ் நம்ம மேக்கப் முடிச்சதுனால இப்போ ஐ மேக்கப்புக்கு கீழே இருக்கிற பாட்டம் நம்ம வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜெல் லைனாக. இதை வச்சு நான் கீழே பார்த்திங்கன்னா லோவர் லேஷ் லைனை வந்து நான் லைன் பண்ணுறேன். கண்ணுக்கு உள்ளே வந்து வைக்கல, அந்த லேஷ் லைனில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே வந்து ஸ்மச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் லைட்டாக ஒரு ஸ்மச் பண்ணி ஒரு ஹார்ஷ் லுக் இல்லாமல் அதை சாஃப்டாக வந்து நான் ஆக்கிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ஷ் லுக் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே நான் இந்த பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ப்ரௌன் ஷேட் ஃபர்ஸ்ட் நான் ட்ரான்சிஷனாக கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மோக் அவுட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ தட் மேலே இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் கீழேயும் மேலேயும் வந்து கண்ணு வந்து அப்படியே ஒரு ஃபியூஸ்ட் லுக்கில் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும். கீழேயும் இந்த ப்ரௌன் கொடுத்ததுனால பாருங்கள் ஃபைனல் எஃபெக்ட் வந்து எவ்வளோ அழகாக வார்மாக இருக்குன்னு. ஐலைனருக்கு வந்து நான் எல்ஃபோட ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐலைனர். நல்ல ஒரு ஜெட் பிளாக்ல இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஆக்சுவலி எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். நீங்கள் மேலே இருக்க கடை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜெல் லைனர் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக இந்த ஃபெல் டிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இதை வச்சு நம்ம வரைகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஜெல் லைனர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பிகினர்ஸ்ன்றதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து விங் வந்து நான் பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப ட்ரமாட்டிக்காக லென்த்தி விங் நான் கொடுக்கல, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் விங் வந்து நான் கொடுக்குறேன். அகெயின் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து எல்ஃபோட ஐப்ரோ பென்சில் தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை வந்து அதுக்கு பின்னாடி இருக்க இந்த ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் எனக்கு ஐப்ரோஸில் கேப்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த என்னோடய ஐப்ரோவையும் வந்து நான் அந்த அவுட்லைனை டிஃபைன் பண்ணிடுறேன். இந்த ஐப்ரோ பென்சில் வந்து ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். ஸோ ஓவர் ட்ரமாட்டிக்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஐப்ரோ பென்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக பொமேட் இல்லை ப்ரௌ பவுடர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆர்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட் இந்த ஐப்ரோஸை நான் செட் பண்ணுறதுக்காக நைக்காவோட Eyebrow ப்ரௌ மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் சின்னதாக இருக்கும் வாண்டு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஐப்ரோஸ் வந்து டில் த எண்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு எப்படி ப்ரஷ் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எதுவுமே நான் ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் பிரைடல் மேக்கப் லுக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மஸ்காரா யூஸ் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஐப்ரோ எப்படி வாரி விட்ட மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் கான்டூருக்கு போகிறேன். இதுக்கு வந்து நான் லாக்மி அப்சல்யூட்டோட கான்டூர் பவுடர் தான் எடுக்கிறேன். நம்ம ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து இந்த கான்டூர் லைன் வந்து நமக்கு தெரியும். அப்படி தெரியலனா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் பவுட் மாதிரி ஃபேஸ் வச்சிங்கன்னா சைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் கான்டூர் பண்ணணும். அந்த ஒரு மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். ஸோ அங்கே நீங்கள் வந்து கான்டூர் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி நீங்கள் தூக்கி விடணும். அந்த பள்ளத்தில் மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஏதோ பள்ளத்துக்குள்ளே ஏதோ கலர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் அங்கே வச்சுட்டு நான் அப்படி மேல் நோக்கி கொஞ்சம் இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நேச்சுரலாக அழகாக இருக்கும். இந்த கான்டூர் ஸ்டெப் வந்து அவசியமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அவசியம்தான். இல்லைனா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆன் தி ஹோலில் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கான்டூர்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ தட் ஃபோட்டோஸ்லலாம் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்கல்ப்டட் லுக்கில் தெரியும். ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு மாதிரி ஈவனாக இருந்துச்சுல இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெஃபைன்ட் லுக்கில் வந்து இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் L.A.colors Rad Rouge blush வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு மாதிரி ஒரு பிங்கி பீச் கலர் இது. அண்ட் ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கன்னத்தில் வந்து போடுவோம் இல்லையா, ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக் சிரிச்சோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து பெருசாக தெரியும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வேளை ரொம்ப சப்பியாக இருக்க ஃபேஸ்க்கு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சப்பினஸை எம்ஃபசைஸ் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்பியாக இருக்க அந்த இடத்த விட்டுட்டு சைட்லேருந்து நான் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அழகாக ஃபேஸ் லிஃப்டட் லுக்லேயும் இருக்கும் அண்ட் அந்த சப்பினஸையும் எம்ஃபசைஸ் பண்ணி காட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கான்டூரோடையும் நீங்கள் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணிக்கணும். ரெண்டும் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ அந்த கான்டூர் பவுடர் மேலேயும் வந்து நீங்கள் லைட்டாக அதை கொடுக்கணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள் நம்ம ப்ளஷ் போட்டிருக்கோம், ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஃபேஸை லிஃப்ட் பண்ணி காட்டுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கான்டூர் பேலட்லேயே வந்து ஹைலைட்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது இந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு மேலே அதாவது சீக் போன் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும் அழகாக. அதே மாதிரி ஹைலைட்டர் ப்ளஷ்லாம் எடுக்கும் போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் எவ்வளோ நமக்கு இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வேணுமோ நம்ம பில்டப் பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள், நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பும்போது அந்த ஹைலைட்டர் வந்து அழகாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா வச்சு நம்மளுடைய ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து கலர்பாரோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ட்ரக் ஸ்டோர் மஸ்காரா. இது வந்து மேக்கோட ஹாட் அண்ட் நாட்டி மஸ்காராக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு மஸ்காரா இது. ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்லேயே நமக்கு இது வந்து கிடைக்கிது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேஷஸை நல்லா லென்த்தியாகவும் நல்ல ஒரு வால்யூம்டைஸ் லுக்காகவும் நமக்கு வந்து கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் வந்து ஃபேக் லேஷஸ் வந்து இந்த டுட்டோரியலில் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் இது பிகினர் ஃப்ரெண்ட்லின்றதுனால ஃபேக் லேஷஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் ஃபேக் லேஷஸ்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அண்ட் ஃபேக் லேஷஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான மஸ்காரா யூஸ் பண்ணி நம்ம லேஷஸை பில்ட் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து மேப்ளினோட சூப்பர்ஸ்டே இங்க் க்ரையான் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மெரூன் ஷேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு லிப்ஸ்டிக் அப்படியே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ மேக்கப்பெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இந்த மேக்கப்பை நம்ம அப்படியே செட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நிக்ஸோடது. கொஞ்சம் தூரமாக நீங்கள் வச்சு நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் த ஃபேஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரே டேரெக்டாக அடிக்காமல் அந்த மிஸ்ட் தான் வந்து நம்ம ஃபேஸில் படணும். ஸோ இதை நம்ம மேக்கப்பை ஹோலாக பிளெண்ட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம ஸ்கின்னில் லாங் லாஸ்டிங்காக வந்து வச்சுக்கோம். ஸோ இப்போ மேக்கப்பெல்லாம் முடிச்சாச்சு. நம்மளுடைய ஆக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் யூஸ் பண்ணுற ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன், நகைக்கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் ஜுவல்லரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்க செம்ம அழகாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ இந்த கோவிட் டைம் பிரைட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.